இதுதாங்க கொத்தவரங்காய் செடி, இங்கிலீஷில் கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எஸ்பெஷலி ப்ரெக்னன்சியில் இதில் அவ்வளோ ஃபோலிக் ஆசிட் இருக்குங்க. ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்திங்கிறதுனால இது வந்து கான்ஸ்டிபேஷனையும் குறைக்கும். ரொம்பவே நல்லதுங்க. எனக்கு மொத்தம் 2 குழந்தையாருங்க. அதில் பெரிய குழந்தையாருக்கு இந்த ஃப்ளவர்ஸு செடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. நிறைய பூச்செடி வச்சுருப்பாங்க. நானும் ஒவ்வொரு டைம் அங்கே ஊருக்கு போகிறப்ப என்ன புதுசாக வச்சுருக்காங்கன்னா அதுலேருந்து அந்த சீடு கலெக்ட் பண்ணுறது இல்லை நாற்று கொண்டு வர்றது இதே தாங்க வேலையாக வச்சுருப்பேன். எல்லா செடியிலேருந்து விதையை மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் முக்கால்வாசி செடியோட பேரே எனக்கு தெரியாதுங்க. எல்லாம் நாட்டு வெரைட்டி செடியாக தான் வச்சுருப்பாங்க. அந்திமல்லிலேயே ஒயிட் கலர் வச்சுருக்குறாங்க. பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இதுலேயும் கொஞ்சம் விதை இருந்தது. சரி நம்மளும் கலெக்ட் பண்ணிட்டு போய் அங்கே வீட்டில் போட்டு பார்க்கலான்னு கொஞ்சம் எல்லாம் சீடு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேனுங்க. பார்த்தா மிளகு மாதிரியே இருந்தது. ஈவினிங் 4 o'clock தான் இந்த பூ பூக்குமா. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்குறக்கே. இந்த பப்பாளி மரத்தில் என்னமோ பழம் நிறையா இருக்குதுங்க. ஆனால் ஹைட்டாக போயிடுச்சு. எப்படி பொறிச்சாலும் கீழே விழுந்து சேதமாயிருங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். வல்லாரக்கீரையுமே நிறைய போட்டு வச்சுருந்தாங்க. மாங்காய் மரத்துலையுமே நிறைய காய் இருந்துச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.